எந்த ஊர்லயாச்சும் ஒரு பைசாக்கு தங்கம் தருவாங்களா? கொஞ்சமாவது அறிவு வேணாம். அந்த அளவுக்கு கூட யோசிக்கிற திறன் இல்லையா? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான பிட்டிங் நடந்துச்சு. அதுல ஜாய் ஆலுகாஸ் ஒரு பைசாக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, விஜயும் ஜாய் ஆலுகாஸும் ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா ஜாய் ஆலுகாஸ்க்கு ஏற்கனவே ஒரு ஆட் நடிச்சிருக்காரு. ஓ மை காட், ஓ மை காட். அது ஜோஸ் ஆலுகாஸ். ஜோஸ் ஆலுகாஸ் வேற, ஜாய் ஆலுகாஸ் வேற. அதுக்கப்புறம் அந்த ஒரு பைசாக்கு பிட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பைசாக்கு பிட் பண்ணது தங்கத்தோட விலைக்கு கிடையாது. அந்த செய்கூலி சேதாரம், அப்புறம் அதுல குத்துற அந்த முத்திரை, அப்புறம் அந்த பேக்கேஜிங், டிஸ்பேட்ச், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் ஒரு பைசாக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா புலியன் ஜுவல்லர் அசோசியேஷன் இவங்க தான் தங்கத்திற்கான விலையை நியமனம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு தங்கத்தோடைய விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை தெரிவிக்கிறது இவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் வச்சிருவாங்க தங்கத்துக்கு. கோல்டோட ரேட் ஐபிஜே என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அது தவிர்த்து இருக்கிற செய்கூலி சேதாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு பைசா. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. சமூக சேவையா பண்ணுவாங்க. சில பேர் ஐடில இருந்து இதை காமிக்கலாம், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக சில பேர் இதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதன் மூலியமா என்ன ஆகுது, இப்ப இவங்க ஒரு பைசா கோட் பண்ணதுனால அவங்களுக்கு லாபமோ நட்டமோ எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, இங்க செய்ய போற எல்லா மோதிரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 கிராம்ல செய்ய போறாங்க. அதே மாதிரி அதுல 916 குத்துவாங்க, கவர்மெண்ட் சீல் குத்தி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மேக்கிங் சார்ஜ் வராதுன்னு வச்சுக்கோங்க. சோ 1 கிராம் மோதிரத்துக்கு ஐபிஜேஏ ஃபிக்ஸ் பண்ண அந்த கோல்ட் ரேட் அப்படியே இருக்கும். அது இல்லாம வர மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் எல்லாத்தையும் குறைச்சி ஒரு பைசா கொடுக்குறாங்க. புரியுதா? அப்பப்போ இந்த டாப் ஃப்ளோரை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் இந்த பிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லோவஸ்ட் பிட்டர் அமௌண்ட் இருக்குல்ல, அதை மத்தவங்க கிட்ட எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுதான் இருக்கிறதுலே கம்மியா வந்த கோட்டு, இதை நீங்க யாராவது மேட்ச் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி மேட்ச் பண்றேன்னு வந்ததுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பைசாக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னது ஜாய் ஆலுகாஸ். 70% ஜாய் ஆலுகாஸும் 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமும் வேற யாராச்சும் நாங்களும் அதை மேட்ச் பண்றோம்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. புரியுதா? படிங்கப்பா, படிங்க. எல்லாத்தையும் நாங்களே சொல்லி கொடுக்க முடியுமா?